சிந்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன் ஹோட்டல் ஸ்டைல் எப்படி சூப்பராக வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் வடை சட்டியில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி அது கூட 4 வரமிளகா, கருவேப்பிலை, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம், வெங்காயத்தோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிடுங்க. அதனோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க. ஸோ அது கூட தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா தக்காளியை நல்லா வதக்கிங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா, அது கூடவே நம்மளோட தேவையான அளவுக்கு நம்ம வச்சுருக்கிற பொரியல் பொடி யூஸ் பண்ணலாம். நீங்கள் சிக்கன் மசாலா வேணுன்னா சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது கூட என்ன பண்ணியிருக்கேன்னா, சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அது கூட கசகசா, சோம்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அதையும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஸோ இது கூட கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, பொரியல் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலாவோட வாசம் போகிறதுக்காக வேண்டி லைட்டாக 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே நம்ம சிக்கனை பிராய்லர் சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த சிக்கனையும் அது கூடவே போட்டுக்கலாம். போட்டு அது வேகிற வரைக்கும், நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ இது நல்லா கடையில் உள்ள மாதிரியே அதே டேஸ்ட்டில் வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது நல்லா கொதித்து வரும்போது என்ன பண்ணலான்னா, பெப்பரை நல்லா இடிச்சிட்டு நம்ம பொடியாக இல்லாமல் எடுத்து நம்ம தனியாக உரலில் போட்டு இடித்து போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புதினா கொத்தமல்லியை போட்டு எடுக்குங்க. ரொம்பவே சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா நல்லா தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறம் கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், கடையில் உள்ள மாதிரியே சூப்பராக இருக்குது பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.